என்னப்பா இது அதிசயமா இருக்கு? திருட வந்தவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அதுதானே கரெக்டா 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்கான்னா திருடன் வெளியிருந்து வந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்கான். அப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு உதைச்சு கேட்டா உண்மையை சொல்றானுங்க. நீ ஒரு புரியாத பொண்ணுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இல்ல மாட்டிப்பேன். அதெல்லாம் அசுத்த பணம். அசுத்த பணம்னா கணக்குல காட்டாத பணம்னு. அப்படின்னா இது எப்படி விட்டுற போறீங்களா? விடுவேனா? நம்ம வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உண்மையை கக்க வைக்க போறேன் பாரு. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பாவை கேட்காம இவ்வளவு பணத்தை திருடி இருப்ப? பயமுடி. ஏதாவது பேசினா பல்ல கழட்டிடுவேன். அப்பா ஏய், எதுக்கு நான் எடுத்தேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். பாவமா? என்னடா சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியோட வாழ வச்சிருக்காங்களே அந்த சிவராமன் அங்கிள். அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா ஏமாத்தி பல கோடிகளை மோசம் பண்ணீங்களே, அது பாவம் இல்ல? தான் மக கல்யாண செலவுக்காக அந்த சிவகாமி அம்மா உங்ககிட்ட உதவி கேட்டு காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்களே, அது பாவம் இல்ல? ஆமா ராதா, அப்ப செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் இந்த உத்தம புத்திரன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு ஊர் பேரே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏண்டா என்ன நெஞ்செடுத்தா நீ இப்படி செஞ்சுட்டு வந்திருப்ப? பெரிய வள்ளல் இவரு கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா, அவங்கதான் மான மரியாதை எல்லாம் பாக்குறவங்களாச்சே. அந்த பணத்தை ஓசியில வாங்க அவங்களுக்கு வெக்கமா இல்ல? சொரண கெட்ட ஜென்மங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்க நடக்கிறது. எதுக்காக இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனோ அது அவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஏற்கனவே கடனாளியான தன் தகப்பன் தான் கல்யாணத்துக்காக மறுபடியும் கடன் பட்டா தன் குடும்ப கௌரவமே போயிடும் நினைச்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன அந்த அம்மா அவளோடய சேர்ந்து போயிட்டாங்க. மணமேடையில இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இப்ப பணமாயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. உங்களால ஒரு நல்ல குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அவங்க தலையெடுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் நீங்க இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. இப்பெல்லாம் நம்பி தீடு வாங்க முடியாது. என்னது அறிவு கெட்டவனே? முன்னெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், நடிகர் திலகன் சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தியேட்டர் ஜனம் உள்ள போவோம். டிக்கெட் கிடைக்காம 7 தியேட்டர் ஜனம் வெளியே வரும். பிளாக்ல டிக்கெட் விப்பம் பாரு, அப்படி விப்பேன். பாக்கெட் எல்லாம் பணமா வழியண்டா. வீட்டுக்கு போனா எறாதான், சொராதான், மீன் தான், வறுவல் தான், பொரியல் தான். இப்ப ஊறுகாய்க்கே லாட்டரி அடிக்க வேண்டியதா இருக்குதாடா. உங்களை தேடிதான் வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஏன் ராஜா? ஒரு முக்கியமான வேலை. எல்லா விஷயமும் விவரமா சொல்றேன். முக்கியமா நாளைக்கு நீங்க என் கூட வரீங்க. வரேன். ஐயா, ஐயா, உங்க உதவியால எந்தவித குறையும் இல்லாம என் மக கல்யாணம் நடந்துச்சு. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கல்யாணியா? அம்மா, இவ்வளவு நாள் என்ன விட்டுட்டு எங்கடா போயிருந்த? ஐயா, நான் உங்க வீட்டு வேலைக்காரி பங்கஜம். இது ஏன் பொண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பங்கஜமா? அடேடே, உன் பொண்ணா? அடேடே, நான் மனைவி இல்லாதவனாச்சே, மக்கள் இல்லாதவனாச்சே. ஆசீர்வாதம் பண்ணா நடக்குமா? ஐயா, நீங்க தெய்வையா, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். கால் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். அறியாமல் நான் செய்த ஒரு பாவமோ
அதற்காக நான் இன்று படும் கோலமோ தெரியாமல் புரியாமல் தடுமாறினே உன் திருவாசல் தானை தேடி படியேறினே நான் பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே நான் பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே நெல்லுக்குத்தான் என்று நீரை இறைத்தேன் புல்லுக்கு சேர்ந்ததையா அது புல்லுக்கு சேர்ந்ததையா அந்த நெல்லும் எனக்கில்லை புல்லும் எனக்கில்லை உண்மை புரிந்ததையா இந்த உண்மை புரிந்ததையா நெல்லுக்குத்தான் என்று நீரை இறைத்தேன் புல்லுக்கு சேர்ந்ததையா அந்த நெல்லும் எனக்கில்லை புல்லும் எனக்கில்லை உண்மை புரிந்ததையா நல்லவர்க்கென்னே பெய்யும் மழையும் எல்லோருக்கும் உண்டல்லவா இங்கு எல்லோருக்கும் உண்டல்லவா நல்லவர்க்கென்னே பெய்யும் மழையும் எல்லோருக்கும் உண்டல்லவா இங்கு எல்லோருக்கும் உண்டல்லவா இன்று எல்லோருக்கும் பெய்கின்ற அந்த மழையும் ஏனென்னை சேரவில்லை அது ஏனென்று தெரியவில்லை பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே வாசற்படியா என்னை நினைத்து சென்றவர் எத்தனை பேர் ஏறி சென்றவர் எத்தனை பேர் வெறும் மன்னன எந்த நெஞ்சை மிதித்து பாட்டியதெத்தனை பேர் என்னை பாட்டியதெத்தனை பேர் வாசற்படியா என்னை நினைத்து சென்றவர் எத்தனை பேர் ஏறி சென்றவர் எத்தனை பேர் வெறும் மன்னர எந்த நெஞ்சை மிதித்து பாட்டியதெத்தனை பேர் என்னை பாட்டியதெத்தனை பேர் அச்சழித்த வெறும் காகிதம் இங்கே ஆட்டி படைக்கிறையா எம்மை ஆட்டி படைக்கிறையா அச்சடித்த வெறும் காகிதம் இங்கே ஆட்டி படைக்கிறையா எம்மை ஆட்டி படைக்கிறையா அந்த காகிதம் கையில் தீர்ந்ததன் பின்னே ஞானம் பிறக்குதையா உன்னை சேர அழைக்குதையா பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே ஏழுமலையானே திரு ஏழுமலையானே சிவராமா நான் சொல்றத கேளு இந்த மாத்திரையாவது சாப்பிடப்பா குடு போடுற வெத்து பேப்பர்ல தானே நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க போடுறேன் உனக்கு பணம் வேணும் நான் என்கிட்ட கேட்டிருக்க கூடாது நானே கொடுத்திருப்பனே ஏப்பா என்ன ஏமாத்தனே அடடே ஏப்பா என்ன ஏமாத்தனே அடடே வாங்க நான் சொன்னேன் சிவராம் அங்கிள்
வணக்கங்க. அடேடே, வாங்க வாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்குங்க உங்களை வீடு தேடி வந்து நானே பத்திரிக்கை கொடுத்தங்க. எங்க கல்யாணத்துக்கு வரலீங்க? அடடே அடடே. கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு அங்கிள். ஆனா அந்த நேரத்துல அவர் ஊர்ல இல்ல. அடேடே, வந்தது வந்தீங்க, போயிடக்கூடாதுங்க. இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகணுங்க. அடேடே, என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? அவங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கவா. சாப்பிட்டு பாப்பா. ராஜா, இவரை பத்தி நீ என்கிட்ட சொன்னியே, அப்ப கூட நான் வருத்தப்படல. இப்ப நேரா பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. பாவம். கோயிலா இருந்த இந்த வீட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டானே சண்டாள பய. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அதுக்காக உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த போறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை. என்ன எல்லாரும் சேர்ந்து என் தலையில குழம்பு வைக்கிறீங்களே, பிச்சு குழப்புறீங்களே. ஒரு கல்ல 2 மாங்காய் விழணும். ஒரு கல்லுல 2 மாங்காவா? அதெல்லாம் சின்ன புள்ளையில ஆடின ஆட்டம். சுத்த தேங்காயா இருக்கிறிய. வேணாம், உரி அடி. நீதான் கிஷன் ஆச்சே. விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்றபடியெல்லாம் நீங்க செய்யணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? வெயிட் அண்ட் see.